நாம் பச்சரிசி வெல்லம் சேர்த்து செய்வதால் மிக சுவையாக இருக்கும். நாம் அதிரசம் செய்வதற்கு 1 கப் பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வைத்து எடுத்து விடலாம். 2 முறை சுத்தம் செய்த பின் ஊற வைத்து விடலாம். 2 மணி நேரம் ஊற வைத்து எடுத்து விடலாம். அரிசி 2 மணி நேரம் நன்றாக ஊறி வந்துவிட்டது. தண்ணீரை வடித்து விடலாம். தண்ணீர் நன்றாக வடியவும் காட்டன் துணியில் பரப்பி வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமான காட்டன் துணியில் அரிசியை பரப்பி விடலாம். 10 நிமிடம் துணியில் பரப்பி வைத்த பின் ஈரத்தன்மை இருக்கும் பொழுதே மிக்சியில் அரைத்து எடுத்து விட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி 10 நிமிடம் நன்றாக உலர்ந்து வந்துவிட்டது. இந்த அளவு பதம் வரவும் மிக்சி ஜாரில் அரைத்து விடலாம். நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நன்றாக ஃபைன் பவுடராக அரைத்தால்தான் அதிரசம் அருமையாக வரும். நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். நாம் அரிசி எடுத்து அதே கப்பில் 3/4 கப் வெல்லம் எடுத்து விடலாம். நாம் வெல்லப்பாக்கு ரெடி செய்து விடலாம். பாத்திரத்தில் வெல்லத்தை சேர்த்து சிறிதளவு தண்ணீர் சேர்த்து விடலாம். நாம் தண்ணீர் மிக குறைவாகவே சேர்த்து விடலாம். இந்த அளவு தண்ணீரே சரியாக வரும். வெல்லம் கொதித்து வரவும் பாகுப்பதம் பார்த்து விடலாம். நாம் பாகுப்பதம் சரி பார்ப்பதற்கு சிறிதளவு பாகை தண்ணீரில் சேர்த்து பார்க்கலாம். நாம் தண்ணீரில் சேர்க்கும் பொழுது கைகளால் உருட்ட வந்தால் சரியான பதமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு பதம் சரியாக இருக்கும். அடுப்பிலிருந்து இறக்கிய பின் அரிசி மாவை சேர்த்து விடலாம். சிறிதளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து விடலாம். நன்றாக மிக்ஸ் செய்த பின் அரிசி மாவை சேர்த்து விடலாம். அரிசி மாவை சிறிது சிறிதாக சேர்த்து மிக்ஸ் செய்து விடலாம். இந்த அளவு நன்றாக மிக்ஸ் செய்த பின் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம். நெய் சேர்ப்பதால் மாவு காயாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதிரசம் மாவை இப்படி ஒரு டப்பாவில் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதிரசம் மாவு நன்றாக ஆறவும் மூடி போட்டு ஒரு நாள் முழுவதும் வைத்து விடலாம். நாம் மறுநாள் செய்தால்தான் அருமையாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், அதிரசம் மாவு நன்றாக செட்டாகி வந்துவிட்டது. இந்த அளவு பதமாக இருந்தால்தான் நாம் உருட்டி செய்வதற்கு சரியாக வரும். நாம் முதல் நாளே ரெடி செய்து மறுநாள் அதிரசம் செய்தோம் என்றால் அருமையாக வரும். இந்த அளவு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்து விடலாம். அதிரசம் தட்டுவதற்கு பிளேட்டில் எண்ணெய் தடவி எடுத்து விடலாம். நாம் சற்று தடிமனாக தட்டி போட்டால்தான் அருமையாக வரும். இந்த அளவு தட்டிய பின் நடுவே சிறு ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டு விடலாம். மிதமான தீயில் வைத்து அதிரசத்தை போட்டு விடலாம். 2 பக்கமும் நன்றாக வெந்து வரவும் எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நிறம் மாறி வரவும் எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதிரசத்தை எண்ணெயிலிருந்து எடுத்த பின் இப்படி நன்றாக ப்ரெஸ் செய்து எடுத்து விடலாம். இந்த அளவு ப்ரெஸ் செய்தோம் என்றால் அதிக எண்ணெய் வெளியே வந்துவிடும். அனைத்து அதிரசத்தையும் பொரித்து எடுத்து விடலாம். நாம் மிதமான தீயில் வேக வைத்தால் தான் 2 பக்கமும் நன்றாக வெந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான அதிரசம் அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் வெளியே மொறுமொறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் மிக அருமையாக இருக்கும். நாம் பச்சரிசி வெல்லம் சேர்த்து செய்வதால் மிக சுவையாக இருக்கும். நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் மிக எளிமையாக செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆரவும் இப்படி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் செய்து வைத்தோம் என்றால் 1 வாரம் வரை அருமையாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகள் கொடுத்தால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், பாரம்பரிய சுவையில் பச்சரிசி அரைத்து செய்யும் இந்த அதிரசத்தை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.